இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ப்ரீடோட ஃபீமேல் பீட்டா வந்து ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்கா? அப்படி ரெடியா இருந்தா, அது என்னலாம் சைன்ஸ் காமிக்கும்? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, உங்களோட பீட்டா ப்ரீட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான ரொம்ப ரொம்ப மெயினான காரியம் இந்த ஃபீமேல் தான். இந்த ஃபீமேல் வந்து கரெக்ட்டா இருந்தாலே மேக்ஸிமம் அந்த ப்ரீடிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். நெறையா பேரு வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா, ஃபீமேல நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணீங்கனாலே, உங்களோட பீட்டா ப்ரீட் வந்து ஈஸியா சக்சஸ் ஆயிரும். நீங்க வந்து மேல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, ப்ரீடிங்ல ஃபீமேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஃபீமேல் தான் ஆ எக்கு வந்து லே பண்றதுலயும் சரி, ரொம்ப ரொம்ப மெயினான ரோல ப்ளே பண்ணும். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியா? அப்புட்ன்னு நீங்க எத வச்சு கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எடுத்தோனே 2 தனியா இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2யும் டே 1ல வந்து நீங்க மேல ஆ ஒரு பாதத்தில விட்டு, ஃபீமேல வந்து சென்டர்ல ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பாட்டில் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அது வச்சதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீமேல நல்லாவே நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணும்போது, அந்த ஃபீமேலோட பாடியில வந்து ஒரு ஸ்ட்ரைப் வரும். வெர்டிகலா ஒரு ஸ்ட்ரைப் வந்து ஃபீமேலோட பாடியில வரும் ஒயிட் கலர்ல. அப்படி வந்துச்சுன்னா, இந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு நல்லா ரெடியா இருக்கு. இத வந்து நீங்க தாராளமா ப்ரீட் விடலாம். அது வந்து கண்டிப்பா ப்ரீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி அதோட உடம்புல வந்து வெர்டிகல் ஸ்ட்ரைப் வரலைன்னா, அது ப்ரீட் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒண்ணு அந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்காது. அப்பன்னா அந்த ஃபீமேலோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும் மேல விட. இந்த மாரி நெறைய காரணம் இருக்கு. அதனால அந்த ஃபீமேல் வந்து அந்த பாடியில வந்து அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து தெரியாது. அப்படி தெரியலைன்னா, நீங்க வந்து அந்த ஃபீமேல் வந்து பெட்டர் ப்ரீட் பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்பவே நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர எடுத்துட்டு நீங்க வேற பேர விடலாம். அதாவது ஒரு நல்ல ஃபீமேலா விடலாம். இப்படி விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேலோட ப்ரீடிங்குமே நல்லாயிருக்கும். ப்ரீடிங் பண்ணி வர அந்த ப்ரைஸுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து அது இருக்கிற கலர விட எப்பவுமே லைட்டா மாறவே மாறாது. இந்த ப்ரீடிங் ப்ராசஸ்ல மட்டும். இந்த மத்தபடி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபீமேல் வந்து டக்குனு மேல் புறா விட்டீங்கன்னா, அந்த மேல் வந்து அத அட்டாக் பண்ணும்போது, ஃபீமேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ரொம்ப லைட் கலர்ல மாறும். ஏன்னா, அது வந்து ரொம்பவே பயப்படும். ஆனா, அந்த ப்ரீடிங் ப்ராசஸ்ல வந்து ஃபீமேல் எப்பவுமே அது இருக்கிற கலர விட லைட்டா மாறாது. அப்படி மாறுச்சுன்னா, அந்த ஃபீமேல் வந்து மேல பார்த்து பயப்படுது. அந்த ஃபீமேல் வந்து அந்த ப்ரீடிங்க்கு செட் ஆவாது. நீங்க வேற ஃபீமேல் தான் விடணும் அப்படின்றது கன்ஃபார்ம் நீங்க அத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபீமேல் வந்து லைட்டான கலருக்கு மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், அந்த ஃபீமேல் வந்து அந்த மேல பார்த்து பயப்படுது. இதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அந்த ஃபீமேல் வந்து மேல விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கலாம். அப்புறம்னா அந்த ஃபீமேல் வந்து இன்னுமே ப்ரீட் ஆகுறதுக்கு ரெடி ஆகாம இருக்கலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் அந்த ஃபீமேல் வந்து ஆம் அந்த ப்ரீடிங் டைம்ல மேல விட ஆ மேல பார்த்து பயந்து லைட் கலர்ல மாறும். மத்தபடி அந்த ஃபீமேல் வந்து நல்லா டார்க் கலர்ல அதோட உடம்புல வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் வரும். இத வச்சு நீங்க வந்து ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்கான்னு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி வெர்டிகல் ஸ்ட்ரைப் வந்து ஃபீமேல் வந்து நல்லா டார்க்கா இருக்குன்னா, நீங்க தாராளமா அந்த ஃபீமேல வந்து ப்ரீடிங் கொள்ளலாம். அதோட ப்ரைஸுமே நல்லாவே ஹெல்த்தியா வரும். உங்க ப்ரீடிங்குமே ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல் ஆகும்னு அர்த்தம். இதுதான் மெயினா ஆ நீங்க வந்து ஃபீமேல நோட் பண்ண வேண்டியது இந்த ப்ரீடிங் ப்ராசஸ்ல. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லன்னா இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.